நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆரிமுனை அருகே ரத்தன் பஜார் மாலையங்காடி சாலையில் வசித்து வரும் மக்களின் குடிசை வீடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். அங்கு குடியிருக்கும் பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 7 கிணறு பகுதியில் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியவர்களுக்கு வீடு கொடுக்காமல் கைவிட்டுள்ளதாக மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். அந்த காட்சிகள். சதீஷ் குமார் இடிப்போம் என்ன பண்ற பண்ணு இடிப்போம் அப்படின்றாரு. இவ்வளவுக்கு காரணம் வட்டச்செயலர். அவரே முதல் இந்த ஏரியா கிடையாது. அவரே புள்ளாந்தோப்புல வந்து ஒருத்தான் இங்க வந்து எங்க வரலாறு சொல்றாரு. வட்டச்செயலர் சதீஷ் குமார் மினிஸ்டரை தரேன்னா கூட வட்டச்செயலர் தான் தரமாட்டேன். எங்க வீடு போனதுக்கு பறி பண்ண காரணம் வட்டச்செயலர் மட்டும் தான் காரணம். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிராமன் இணைந்திருக்கிறார். சுப்பிராமன், வணக்கம். மொத்தம் எத்தனை வீடுகள் தற்போது இடிக்கப்பட்டிருக்கு? அதுல எத்தனை பேருக்கு வீடு வழங்கப்பட்டிருக்கு? என்ன நடக்கிறது? வணக்கம். சென்னை ரத்தன் பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய மாலை அங்காடி சாலை இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அந்த சாலை ஓரமாக வசித்து வருகிறார்கள். அங்கே அவர்கள் குடிசை அமைத்து அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை அவர்கள் குடும்பங்களாக வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அதில் இருக்கக்கூடிய பாதி நபர்களுக்கு அண்மையில் வீட்டிற்கான ஆணை ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த ஒதுக்கப்பட்ட நபர்களில் பாதி பேருக்கு தான் வீட்டினுடைய சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் பாதி நபர்களுக்கு நாங்கள் ஆணை வைத்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இன்னமும் வீட்டிற்கான சாவி கொடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். இதில் இன்னும் ஒன்று என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய அந்த 100க்கும் மேற்பட்டோரில் பாதி நபர்களுக்கு வீட்டிற்கான ஆணையோ சாவியோ எதுவுமே கொடுக்கப்படவில்லை. அவங்களுக்கு வீடு தருகிறோம், காத்திருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் வீட்டிற்கான ஆணைகளை கொடுத்து விட்டோம் என்று கூறிதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறது, ஆதார் கார்டு இருக்கிறது உள்ளிட்ட அரசினுடைய அனைத்து ஆவணங்களும் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்படவில்லை. ஆணைகள் வழங்கப்பட்டாலும் கூட பாதி பேருக்கு தான் சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி நபர்களுக்கு சாவியானது கொடுக்கப்படவில்லை. நாங்கள் அரசாங்கத்திடம் எங்களுக்கு வீடு வேண்டும் என்று கேட்கவில்லை, எங்களை வாழ விடுங்கள், இந்த பகுதியில் மட்டும் எங்களை வாழ விடுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டுவது இங்கிருக்கக்கூடிய பல் மருத்துவமனை இன்னும் சில நாட்களில் திறக்கப்பட இருக்கிறது, அதற்காக தான் எங்களை இந்த பகுதியிலிருந்து வெளியேற்ற பார்க்கிறார்கள் என்று அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த ஆணைகள் எல்லாம் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு அரசாங்கத்துடைய அந்த முக்கிய ஆவணங்கள் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு இதுவரை எந்த விதமான ஒரு வீட்டினுடைய சாவி எதுவுமே வழங்கப்படவில்லை. அதிலும் இங்கக்கூடிய பல பேருக்கு வீட்டிற்கான அந்த ஆணையம் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.